அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈரோடு இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு நபர் நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி ஒரு 2000 ரூபா கொடுக்கலாம், ஒரு நபர் 1000 ரூபா கொடுக்கலாம், ஒரு நபர் 500 ரூபா கொடுக்கலாம், ஒரு நபர் 200 ரூபா கொடுக்கலாம், ஒரு நபர் நிறைய பொருட்களை கொடுக்கலாம். ஆனால் மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இங்கே பொருள் கொடுக்கறனாலவோ இல்லை அங்கே பணம் கொடுக்கறனாலையோ உங்களுக்கு நல்லது நடக்கும்னு கேட்டால் நடக்காது. உங்களுக்கு நல்லது நடக்கும்னா கட்டாயமான முறையில், அதாவது எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க, அதில் கட்சியில் உள்ளவர்கள் நல்லா ஓட்டு போட்டால் நல்லதா, இல்லை சுயேட்சை நபர்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லதா, இதில் எத்தனை சமூகம் நிற்காங்க, படித்தவங்க எத்தனை பேர் நிற்காங்க, டோட்டலாக எத்தனை பேர் நிற்காங்க, இந்த விஷயம் கூட வெளியே தெரியாது. இன்றைக்கி இந்த ஈரோடு இடைத்தேர்தல் நிற்குன்னா டோட்டலாக இதில் இன்றைக்கி புள்ளி வரம்படி 55 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த 58 பேரில் 55 பேர் ஓகே இருக்குது, 3 பேருக்கு நிராகரிச்சிருக்காங்க. இந்த 55 பேரில் கிட்டத்தட்ட திருப்பி ஒரு 8 பேர்கிட்ட வேட்புமனுவில் திருப்பி வாபஸ் வாங்கின மாதிரி சொன்னாங்க. அப்போ கிட்டத்தட்ட மீதி இருக்க நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அதில் யார் நல்லவர்கள், அந்த நல்லவர்கள் யார் என்ற ஒரு விஷயம், நல்லவரை தாண்டி மக்களுக்கு உதவி செய்வார்களா, இந்த விஷயத்தை மக்கள் திங்க் பண்ணி ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம ஈரோடு தேர்தலில் ஈரோடு மக்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கும். எப்படியும் யாரோ அவங்ககிட்ட போய் நம்ம நிற்க முடியாது. இன்றைக்கி ஃபேமஸான ஆளாக நிற்பாங்க, அங்கிட்ட போய் நம்ம சண்டை போட முடியாது. நம்ம கிடைக்கிறத மட்டும் வாங்கிட்டு நம்ம ஓட்டு போடணும்னு நினச்சி தவறான முறையில் ஓட்டு போட்டால் முடிவில் என்ன ஆகும்னா, நம்ம நிறைய உரிமைகளை கையிலேருந்து எடுக்க வேண்டியிருக்கும். எப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ரேஷன் கடைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு நியாயமான பொருட்கள் ஒரு டைமில் கொடுக்கறதுக்கு பதிலாக 4 டைம் நீங்கள் அலைய வேண்டியிருக்கும். ஒரு தாலுகா ஆஃபீஸ் போனால் அதுக்கும் அலைய வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம பணம் அரசியலுக்கும் வியாபார அரசியலுக்கும் முக்கியம் கொடுத்தோம்னா நம்மளால் நமக்கான உரிமை அரசியல் நடக்காது. இன்றைக்கி வியாபாரத்தை நல்லா கேளுங்க, வியாபாரம் ஒரு தொழிற்சாலையில் பண்ணணும், ஒரு மளிகை கடையில் பண்ணணும், இதுதான் வியாபாரம். இதே வியாபாரத்தை அரசியலில் நம்ம பண்ணுனா இதால் கட்டாயமான முறையில் பாதிக்கப்படுறது மக்கள் தான். ஏன்னா இன்றைக்கி ஈரோடு மக்கள் இன்றைக்கி யாரோ ஒரு நபரை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், நம்ம யாருக்கும் ஒரு ஆளுக்கு ஓட்டு போடணும்னு ஓட்டு போட்டிங்கன்னா அதால் கஷ்டப்படுறதும் நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. உங்களுக்கான ரோடு சரியாக இருக்காது, உங்களுக்கான ரோடு வேலை ரைட்டாக இருக்காது. இன்றைக்கி திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்கேம் ரோடை போட்டிருப்பாங்க, 20 லட்ச ரூபான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் ரோடு 5 லட்ச ரூபாய்க்கு தான் வேலை நடந்திருக்கும். அதுக்கான இது தெரியாது. நீங்கள் அந்த ரோட்டில் 10 வாட்டை மேடுக்குள்ளே போட்டிங்கன்னா கழுத்து வலியிலேருந்து உடம்புலேருந்து இதுக்கான ஹாஸ்பிட்டலுக்கு செலவு வரி நீங்கள் தான் கையிலேருந்து கொடுக்க போகிறீங்க. ஏன்னா ஒரு ரோட்டில் போய் நம்ம தெரியாமல் தவறி விழுந்தாலும் அந்த ரோடு தானாக போய் நம்ம குடிச்சிட்டு போய் விழுந்தா பிரச்சனை வேறு. ஆனால் வாண்டடாக போய்ட்டு நம்ம நல்ல ரோட்டில் நம்ம ரோடு நல்ல ரோடுன்னு போயிட்டுருக்கோம், அதில் ஒரு மேடு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தில் விழுறோம், அந்த ரோடை சரி பண்ணாமல் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அடிபடுறது யாருன்னா நமக்கு தான் பாதிப்பு வரும். அதனால் மக்களான நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இப்போ ஈரோட்டில் இருக்க பெருமக்கள் எல்லாரும் என்ன நினைக்கணும், நம்ம இன்னைக்கு தெரியாத ஒரு நபரை தேர்ந்தெடுத்தால், அதாவது நல்லவர்களை தேர்ந்தெடுக்காமல் தவறானால் தேர்ந்தெடுத்தால் அதுக்கான கூலி நமக்கு கிடைக்கும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கி எத்தனை பேர் வியாபார நோக்கத்தில் கட்டாயமான முறையில் எல்லாத்தையும் தெரியப்படுத்த மாட்டாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தா 44, 46 பேர்கிட்ட இன்றைக்கி போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இந்த 46 பேரில் உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 2 பேர் 3 பேரை மட்டும் தான் விளம்பரப்படுத்துவாங்க. இந்த கட்சி பிரதான கட்சி, இந்த கட்சி பிரதான கட்சி அப்படின்னு தான் விளம்பரப்படுத்துவாங்களே தவிர எக்கார கொண்டும் இருக்கிற அத்தனை வேட்பாளர் யாருமே எந்த ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபேஸ்புக் இதாக இருக்கட்டும் யாருமே தெரியப்படுத்த மாட்டாங்க. தெரியாது. டோட்டலாக யார் நிற்கா என்பது ஒவ்வொரு அடிப்பட்ட மக்களுக்கும் தெரியாது. இங்கே இப்போ இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தல்னா எத்தனை பேர் நிற்காங்கன்னு அந்த கேள்வி நான் கேட்குறேன். எத்தனை பேர் நிற்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் கட்டாயம் ஓட்டு போடுற ஒவ்வொரு மக்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் போடும் ஓட்டு தவறான ஆளை தேர்ந்தெடுத்துடக்கூடாது, தவறான நபரை தேர்ந்தெடுத்துடக்கூடாது. அரசியலுக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது ஜாதின்னு சொல்கிறது தனக்கான ஒரு ஜாதியை தூக்கி வச்சுட்டு ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு மதமும் அதேமாதிரி தனக்கான மதம் என்று ஒரு அமைப்பு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி மக்கள் சேவை என்பது இதுக்கு மாறுபட்டது. மக்கள் சேவைக்கும் ஜாதி மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, சேவைக்கும் ஜாதி மதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்றைக்கி திடீர்னு ஒருத்தங்க ரோட்டில் அடி போடுறாங்க, நம்ம நேராக தூக்கும்போது அடிபட்டோம் நம்ம ஜாதிக்காரன் சொல்லி பார்த்தா தூக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் ஒரு தனி உயிர் போகக்கூடாது, அந்த உயிரை காப்பாற்றணும் என்ற ஒரு சிந்தனையை வளர்த்துக்கணும். இதுதான் அரசியல். அரசியல் என்பது மக்கள் பணி. அப்போ அந்த அரசியல் மக்கள் பணியை நம்ம தெரிஞ்சிக்காம நம்ம தேர்தல் களத்தில், இப்போ நான் ஈரோட்டு பகுதியை சேர்ந்த நபராக இருந்தால் என்னோட தேர்தல் களத்தில் எத்தனை பேர் நிற்காங்க, என்னோட தொகுதியில் எத்தனை பேர் களம் காண்றாங்க, இந்த எம்எல்ஏ வேட்பாளர் எத்தனை பேர் களம் காண்றாங்க, இதில் மக்களுக்கான குரலை யார் இருப்பாங்க. சும்மா குரல் ஒன்று கூட சிலவங்க 2 மணி நேரம் மைக்கில் பேசுவாங்க,
ஒரு மணி நேரம் மைக்கில் பேசுவாங்க. ஒரு மணி நேரம் மைக்கில் பேசினா மட்டும் அவர் வந்து சிறந்த தலைவனாக முடியாது. அதாவது உங்களுக்கான ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் உங்கள் குறைகளை, உங்களுக்கான ரோடுகள் சரியாக இருக்கணும், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை கொண்டு வரணும், கவர்மெண்ட் மூலமாக கிடைக்கிற விஷயங்களை வரணும். இன்றைக்கி வந்து கட்ட பஞ்சாயத்து அணியா ஸ்டேஷன்லேயே ஒருவர்கள் வந்து ஒரு ஏழப்பட்டவங்களை வந்து லாக் பண்ண நினைக்கிறாங்க. இல்லை நீங்கள் தப்பே பண்ணல அவங்கள வந்து லாக் பண்ண நினைக்கிறாங்க. அப்போ அந்த விஷயத்துக்கு வந்து அது எப்படி சொல்கிறது, குரல் கொடுக்கணும். அடுத்து வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுக்கலாம், அதுக்கு குரல் கொடுக்கணும். மொத்தத்துக்கு எம்எல்ஏ வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது வந்து அந்த தொகுதியில் மக்கள் சேவகராக இருக்க வேண்டும். அப்போ வந்து நீங்கள் வந்து அதை தெரியாமல் யாரோ ஒருத்தனை நம்ம என்ன பண்ண போகிறோம், கிடைச்சது வந்து இந்த 500 தான், கிடைச்சது 1000 தான், கிடைச்சது 2000 நினச்சி நீங்கள் வந்து ஓட்டு போட்டிங்கன்னா அதால் வந்து ஜனநாயகம் வந்து படுகொலையாகும். இந்த ஜனநாயகம் படுகொலையாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்கள் உரிமைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். நீங்கள் 2000 நீங்கள் வாங்கிட்டு ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அதால் உங்களுக்கு தான். நீங்கள் 2000, 1000, 500, 200 என்று பார்க்கக்கூடாது. இங்கே வந்து பொருள் கொடுக்காங்க அது தரம் இது தரம் பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்க்க வேண்டியது என்னது, நியாயமாக நமக்கு மக்கள் சேவை செய்வாங்களா, எங்களால் நமக்கு நம்ம தொகுதி பலம் பெறுமா. இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி மஞ்சள் நகரம் என்ற ஈரோடு வந்து இன்றைக்கி வந்து கேன்சர் நகரமாக மாறிட்டு. அப்போ இந்த நிலை மாறக்கூடாது. ஏரியா வந்து நல்லா இருக்கணும், தொகுதி வந்து சேவை மனப்பான்மையாக இருக்கணும், இந்த தொகுதியில் வந்து வேட்பாளர் பெரிய அளவில் உதவியாக இருக்கணும். அதாவது இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் இருக்குது, இந்த 1 வருஷம் என்ன பண்ணுவோம்னு சொல்லி ஒரு சாக்கு கூட சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல எம்எல்ஏ வேட்பாளர் உங்கள் தொகுதிக்கு வந்து அமைந்தால் 1 மாதம் முன்னே தேர்தல் இருந்தாலும் அந்த 1 மாதத்தில் அவர் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ண முடியும், கொண்டு வரலாம், நியாயமான விஷயத்துக்கு குரல் கொடுக்க முடியும். ஆனால் இப்போ இந்த 1 வருஷம் தான் இருக்குது, இன்னொன்று ஒரு 1.25 வருஷம் தான் இருக்குது, இதில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. அதனால் அடிப்படை விஷயம், ஒரு மக்கள் ஓட்டு போடுற மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு எத்தனை வேட்பாளர் நிற்காங்க என்பது தெரிஞ்சுங்க. அது 5 பேர் நிற்காங்க, 46 பேர் நிற்காங்கன்னா இந்த 46 பேரில் யார் நல்லவர்கள், மக்களுக்கான குரல் யார் கொடுப்பாங்க, குரலை தாண்டி மக்களுக்கான வேலை யார் நடக்கும். சும்மா கத்துறலாம் சிறந்த தலைவன் கிடையாது. ரோட்டில் இறங்கிட்டு நான் 2 மணி நேரம் பேசுவேன், 1 மணி நேரம் பேசுவேன், சும்மா அடிச்சு விடுவேன் கதையை, அதெல்லாம் தலைவர் கிடையாது. அதை தாண்டி மக்கள் சேவை யார் செய்வார்கள் என்பதை பாருங்கள். 1000 நீங்கள் கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு ஐயா எனக்கு தாங்கன்னு கேட்கக்கூடாது. உங்கள் வீட்டு தெரியும். அதாவது இன்றைக்கி வந்து மக்களுக்கு சேவை செய்ய தான் அதிகாரிகளும் இருக்காங்க, அரசியல்வாதி இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அது வந்து வியாபார நோக்கு அரசியல் என்ற ஒரு நிலை உருவானதுனால, பணம் தான் முக்கியம் என்ற ஒரு நிலை உருவானதுனால இது அப்படியே மாறி கிடக்கு. அதனால் ஈரோடு தேர்தலில் நல்லவர்களுக்கு ஓட்டு போட்டு நல்லவர்களை தேர்ந்தெடுங்க. உங்கள் தொகுதியை நீங்கள் தான் காப்பாற்றணும். இன்றைக்கி ஒரு தவறான வேட்பாளர் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அதுக்கான பழியும் நீங்கள் தான் வந்து அணிவிக்கணும். அதனால் அதேமாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நான் தான் இருக்கேன், நான் ஒருத்தன் மட்டும் திருந்தி என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொரு நபரும் திருந்த வேண்டும். புரியுதா? இன்றைக்கி வந்து வேட்பாளர் வந்து எத்தனை பேர் இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு குடும்பம் திருந்துங்க. 4 பேர் நீங்கள் வீட்டில் 4 பேர் சேர்ந்து நல்லவங்க ஓட்டு போடுங்க. அப்போ வந்து இல்லை உங்கள் தொகுதியில் நல்லது செய்வாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. எந்த கட்சியிலும் முக்கியம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் நல்லவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டிங்கன்னா இங்கே இருக்க பிரதான கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் நல்ல வேட்பாளரை மட்டும் தான் கொண்டு வருவாங்க. இதுவரையும் சமூக ஆளுநர் மட்டும் எந்த கட்சியிலையாக ஓட்டு சேர்க்காங்களா? சேர்க்கல. சமூக ஆளுநர் வந்து கத்திட்டே போகணும். இன்றைக்கி வந்து அடிமட்டமாக மக்களுக்காக பேசுகிறவங்க கத்திட்டே போகணும். இப்படி தான் வச்சுருக்காங்க. மேல்மட்டமாக வளரணும். அந்த வியாபார நோக்கத்துக்கு அரசியல் கொண்டு வந்துட்டாங்க. 10 கோடி போடுறாங்கன்னா அதை 100 கோடி வசூல் பண்ணணும். 1 கோடி போட்டால் 10 கோடி வசூல் பண்ணணும். இந்த கணக்கு தான் இன்றைக்கி அரசியல் நடக்கு. அதெல்லாம் ஈரோடு அரசியலேருந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க. இதன் மூலமாக ஈரோடு மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்களும் தங்களுக்கான ஒரு மாற்றம், யாரை எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் நல்ல வேட்பாளர் மட்டும் தான் களம் காண வேண்டும் என்ற ஒரு நிலை உருவானா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் திருத்தப்படும். அதனால் உங்கள் தொகுதி நீங்கள் தான் காப்பாற்றணும். இந்த ஈரோடில் இருக்க ஒவ்வொரு மக்களும் நீங்கள் போடுற ஒரு ஓட்டு மாற்றத்தை உண்டாக்கணும் கூடாது. நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் மாற்றம் தான். அப்போ நீங்கள் ஒவ்வொரு இருக்கீங்க, அங்கே பணம் கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் சரி, எதை இதனாலும் உங்களோட ஓட்டு என்பது என்னது, நல்லவர்களுக்கு மட்டும் என்ப விஷயத்தை ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வந்து வளர்ச்சியில் வந்து பின்னோக்கி போயிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து அடுத்தடுத்த டாப்பில் போக வேண்டியது இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி வந்து ஏழ்மை நிலையில் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு. அடுத்தடுத்து அந்த ஸ்டெப்பு போகல. காரணம் ஏன்னா அந்த சதவீதம் டவுனாக இருக்குது. ஏழ்மை நிலை வந்து வேகமாக வளரணும். இங்கே வந்து தலைக்கு மேலே கடன் மட்டும் தான் ஏறிக்கிட்டே இருக்குது. அது தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்குது. அதனால் நல்லவர்களை தேர்ந்தெடுங்க. தமிழ்நாட்டில் நல்லவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டும், நல்லவர்கள் மட்டுமே ஆள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து நல்லவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டால் இப்போ பிரதான கட்சி கூட நல்லவர்களை மட்டும் தான் வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. இப்போ நான் தான் இன்றைக்கி ஒரு கட்சி வச்சுருக்கேன்னா நான் வந்து எப்போ கொலகாரன்லாம் வேட்பாளர் நிப்பாட்ட முடியாது. வேட்பாளர் வந்து நான் வந்து ஒரு சமூக அளவர் தான் நிப்பாட்ட முடியும். அப்போ தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நிலை உருவாயிட்டுனா
ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து வேட்பாளர் நல்ல வேட்பாளர் நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் யாரை நிப்பாட்டினாலும் பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது இன்றைக்கி இருக்க வியாபார நோக்கத்தில் வந்து எல்லாரையும் வந்து தப்பான ஆட்களை கொண்டு வராங்க. அதனால் தப்பான ஆட்களை வந்து எடுத்து ஜெயிலுக்கு போக சொல்லுங்கள். தப்பான ஆட்களுக்கு வந்து இப்போ வந்து பணம் சம்பாதிக்கணும், பணத்தை மக்கள்கிட்ட வந்து பிடுங்கணும், மக்களோட உரிமையை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே இருக்க அரசால் தகுதிப்பட்டவங்க. அங்கே வந்து எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்க வேண்டிய நிலை தேவை கிடையாது. மக்களுக்கு சேவை செய்கிறவங்க மட்டும்தான் எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்க வேண்டும். அதெல்லாம் முழுக்க முழுக்க மக்களாட்சியை கொண்டு வாங்க. மக்களுக்கான மக்களான நீங்கள் தான் நினைக்கணும். அதனால் இந்த சேவையை வந்து சரியாக பயன்படுத்தினா மட்டும் தான் ஈரோடு மக்கள் வந்து சரியாக பயன்படும். அதனால் தமிழக ஜனநாயக மக்கள் கழகம் சார்பாக மக்களுக்கான விழிப்புணர்வு பதிவாக அந்த விஷயத்தை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். உங்கள் தொகுதியை நீங்கள் தான் காப்பாற்றணும். அங்கே இருக்க ஒவ்வொரு மக்களும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சிறந்த வேட்பாளர்கள் எத்தனை இதே தான் நீங்கள் எத்தனை வேட்பாளர் நிற்கிறாங்க இந்த விஷயத்த முதல் தெரிஞ்சுங்க. அந்த வேட்பாளர் யார் நல்லவர்னு தெரிஞ்ச நபருக்கு ஓட்டை போடுங்க, அவங்கள ஜெயிக்க வைங்க. உங்களுக்கான உரிமையை காத்துடுங்க. உங்களுக்கான கிடைக்க வேண்டிய அடிப்படை விஷயங்களை பயன்படுத்திங்க. அதை விட்டுக்கிட்டு பணத்துக்கோ இல்லை பொருளுக்கோ நீங்கள் வந்து ஆசைப்பட்டு ஓட்டு போட்டால் அதால் கட்டாயம் உங்கள் உரிமைகள் பறிக்கப்படும், உங்களுக்கான அநீதிகள் வந்து விதைக்கப்படும். அதனால் விழிப்புணர்வோடு ஓட்டை போடுங்க. ஒரு ஈரோடு இடைத்தேர்தலிருந்து ஒரு விழிப்புணர்வாக மக்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மக்கள் விழிப்புணர்வாக இருக்காங்க என்ற ஒரு நிலையை உருவாக்குங்கள்.